உங்களுக்கு எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியும்? 30 to 35 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியும். பட் எல்லாமே மாஸ்டர்ஃபுல்லாக வாசிக்க மாட்டேன். அதுவும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்காக நான் இப்போ வெளியில இருந்து எந்த மியூசிஷியன்ஸும் வந்து வாசிக்கல. இந்த திருப்பி ப்ராஜெக்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஏன்னா இப்போ ஒரு மியூசிஷியனுடைய கால் ஷீட் அண்ட் அவங்களுடைய ஃப்ரீ டைம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எல்லா ஜேர்னஸும் அவங்க வாசிக்கணும். ஸோ ஒரு குரலுக்கு 3 நாள் 4 நாள் எடுத்தால் கூட இட்ஸ் 12+ இயர்ஸ் ப்ராஜெக்ட். அதனால அவ்வளோ டைம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த 35 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நான் கற்றுக்கிட்டேனான்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ நான் தான் எல்லாமே இதில் வாசிச்சிருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி இந்த ஸ்டூடியோல தான் இப்போ நிறைய ரெக்கார்டிங்ஸ் நடந்திருக்கு. ஆமாம், இங்கே தான் இந்த சேரில் தான் எல்லாமே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன். நாதஸ்வரம் வாசிப்பீங்களா? கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் ஃப்யூச்சரில் இந்த சின்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக உட்காந்து கற்றுக்கணும் சொல்லலாம். ஏன்னா நான் 2 வயசில் மியூசிக் ஆரம்பிக்கும் போதே நான் ட்ரம்ஸ் தான் ஆரம்பித்தேன். பியானோ ஒரு 10 வருஷமாக தான் நான் வாசிக்கிறேன். நீங்களும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன். நான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னோடது ஃப்ளூட்டும் வோக்கலும் வாசிப்பேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோம், வாசிச்சிருக்கோம். நாங்க 2 பேருமே சேர்ந்து வாசிச்சிருக்கோம். எக்ஸ்பர்ட் இன் ஃப்ளூட். ஸோ ஃப்ளூட் ரெக்கார்ட் பண்ணோம்னா அவளை கூப்பிட்டுருவாங்க. வோக்கல்ஸ் நல்ல ஃப்ளூட் வாசிப்பாங்க இல்லையா? ஆமா, அப்பா எல்லாமே வாசிப்பாங்க. அப்பா பேர் வர்ஷன். அப்பா வந்து நல்ல ஃப்ளூட் வாசிப்பாங்க. கண்டிப்பா. வேற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க? அப்பா கீபோர்டு வாசிப்பாரு, ஃப்ளூட் வாசிப்பாரு, ரொம்ப அஃப்கோர்ஸ் அண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே அவருக்கு தெரியும். ஸோ எங்களுக்கு கத்து கொடுக்கறது எல்லாம் பேசிக் எல்லாமே அவங்க தான். ஒரு 8-9 மாசமா அவங்க நாதஸ்வரம் கத்துக்கிட்டு இருக்காங்க.